श्री गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां दये भवरोगिणां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः। हर नमः पार्वतीपतये हर महादेवा। வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சென்னிமலை ஆண்டவருக்கு அரோகரா. லீன் நியூஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னிமலை ஆண்டவர் பிரசன்ன ஜோதிடாலயம், சென்னிமலை ஆண்டவர் அடிமை பிரசன்ன ஜோதிடர் பிரசன்ன குருஜி டாக்டர் சிவராம சுப்பிரமணியம், சென்னிமலை மற்றும் சென்னை. 7/9/2025 முதல் 13/9/2025 வரை இந்த வாரத்தோட ராசி பலனை காண உள்ளோம். இந்த வாரத்தில் மெயினாக என்னென்ன நிகழ்ச்சிகள்ன்றது பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வருது. அதுக்குன்னு தனியாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அது எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லீ நியூஸ் சேனலில் போய் பாருங்கள். யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு தனியாக சந்திரகிரகணத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். அதை பார்த்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எந்தெந்த ராசினியர்கள் எல்லாமே அதை தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை பாருங்கள். அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாலையபக்ஷம் ஆரம்பிக்க போகுது. 15 நாட்கள் முடிந்த வரைக்கும் அவரவங்க பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கறது நல்லது. அதாவது மூவேலு 21 தலைமுறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலையபக்ஷ அமாவாசையில் வந்து திதி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவேலு 21 தலைமுறைக்கும் போய் சேர்றது அது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் பண்ணணும். நீங்கள் அதாவது நமக்கு வந்து ஒரு வருஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள். அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த எள்ளு தர்ப்பணங்கிறது அந்த எள்ளு தண்ணியும் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆகாரமே. அதை கண்டிப்பாக நீங்கள் முடிந்த வரைக்கும் அது அவங்க கடமை. எப்படி நீங்கள் இருக்கும்போது சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி போனதுக்கப்புறம் பித்திருக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிந்த கடமைங்கிறது அந்த எள்ளு தண்ணியும் தர்ப்பணம் கொடுக்கறது தான் மெயின். அது அவங்க சக்திக்கு உண்டான மாதிரி கொடுக்கறது நல்லது. எவ்வளோ தூரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ நாம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் எல்லாமே வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அதனால் முடிந்த வரைக்கும் அந்த அமாவாசை வழிபாடுகள், புரட்டாசி மறந்தது மாலையபக்ஷன்னு சொல்கிற மாதிரி அமாவாசை வழிபாடுகள், இந்த புரட்டாசி அமாவாசை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது அவங்க திதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறந்தவங்க எந்த திதின்னு பார்த்து அவங்க முன்னோர்களுக்கு பண்ணுறது அந்த மூவேலு 21 தலைமுறைக்கும் போய் சேரும். இந்த மாலையபக்ஷங்கிறது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறது மெயினாக. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நல்லதாக பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்மை தரும் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி, இந்த 3 ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் இருக்கான்னா இருக்குது. அதே மாதிரி நல்ல கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா அது 12ஆம் தேதி 13ஆம் தேதி கண்டிப்பாக இவங்க எல்லாமே கவனமாக இருக்கணும்னா மேசராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிந்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி மெயினாக பெண்கள் வந்து முடிந்த வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது. அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமானம் வரும். இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அனுசரித்து போனால் தான் நல்லது அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா கும்பராசி, மிதுன ராசி, துலா ராசி இந்த 3 ராசி வந்து பார்த்திங்கன்னா முடிந்த வரைக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமானா இருக்க தான் செய்யும். மெயின் இந்த சனி வக்கரமானது சனி வக்கரமானது வந்து பார்த்திங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த கேரளாவில் சின்ன சின்ன டிசீஸ் தொற்று நோய்கள்லாம் வரும். பார்த்திங்கன்னா அமீபா மாதிரி இருக்கிற நோய்கள்லாம், இந்த மூளைச்சாவு மெயினாக அது எல்லாமே வருதுன்னா கண்டிப்பாக அது எல்லாமே தொற்று நோய்கள் எல்லாமே முதியோர்களுக்கு அது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டுருக்கு. அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் வழிபாடுகள் ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் எல்லாமே கவனமாக இருக்கணும் இந்த ராசி நேயர்கள் எல்லாருமே. இந்த வாரம் அதாவது 7/9/2025 முதல் 13/9/2025 வரை உள்ள 12 ராசிகளுக்கும் ராசி பலன்கள் இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. மேச ராசி, மேச லக்ன ராசிக்காரர்கள் மெயினாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரங்காலம் வந்தாச்சு. இது வந்து ஒரு அற்புதமான வாரம்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. அதாவது மன சங்கடத்துலேருந்து வெளியில் வர்றது, மெயினாக சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து எல்லாமே வெளியில் வர்றது எல்லாமே இந்த வாரம் நடக்க போகுது. திடீர்னு இடம் வந்து வெளியில் பயணம் ஏற்படுறது, அதனால ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக வந்து அந்த பாதிப்புகள் வெளியில் வந்துடுவீங்க. மெயினாக பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். அதில் மெயினாக வந்து சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அதிகரிக்கும். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12/13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். அது வந்து பார்த்திங்கன்னா மூத்த பெண்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாமே ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 நாள் 12/13ஆம் தேதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக நீங்கள் வழிபடக்கூடிய ராசி அதாவது சுவாமின்னு பார்த்தீங்கன்னா அதாவது
சிவாலய தரிசனம், அதாவது ஈஸ்வரன் கும்பிடுங்க, ஈஸ்வரனை சரணாகதி ஆயிருங்க. இந்த வாரம் உங்களை காப்பாற்றணும்னா ஈஸ்வரனை கும்பிட்றது ரொம்ப நல்லது. மெயினாக சந்தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80%, பொருளாதார ஏற்றங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 90%. அடுத்தது ரிஷப ராசி, ரிஷப லக்னம். மெயினாக ஒரு 2 நாள் கவனமாக இருக்கணும். 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த நாளில் என்ன ஆகணும், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் டென்ஷன் ஆகுது, பணம் காணாமல் போகிறது, ஹெல்த் காம்ப்ளிகேஷன் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த டென்ஷன் பிபி எல்லாமே அதிகமாகிறது எல்லாமே இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த 2 நாள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வாரம் ஆரம்பத்திலேருந்து 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய நாள் கூட சொல்லலாம். இந்த 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசிக்கு இந்த வாரம் சூப்பர்னு கூட சொல்லலாம். அந்த மெயினாக கவனமாக இருக்கக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி 13ஆம் தேதி. மெயினாக வெளியூர் பிரயாணங்கள் உடனே ஏற்படும். அதனால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீக ரீதியான ஒரு ஈடுபாடுகள் எல்லாமே அதிகரிக்கும். அதனால் ஒரு நல்ல உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சீராகிறது, ஒரு உடல்நிலையிலேருந்து கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு சூப்பர்னு சாமி இந்த அளவுக்கு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைக்கும். மனசங்கடங்கள் தீரும். இந்த வாரம் முடிந்த வரைக்கும் உங்களோட சந்தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80%, முன்னேற்றங்கிறது பார்த்திங்கன்னா 90%. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்ன்ற பார்த்திங்கன்னா மிருத்யுஞ்சய பகவானை வழிபடுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அடுத்தபடியாக மிதுன ராசி, மிதுன லக்னம். இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனந்தம், பேரானந்தம்னு கூட சொல்லலாம். மெயினாக அந்த நீங்கள் இது பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் விண்வெளி பிரயாணங்கள், இந்த ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறது, ஏரோப்ளைனில் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வேனில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகணத்தில் வர ராசி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிந்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப நல்லது. இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த வாரம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்து வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்குது, அது முடிவுக்கே வரமாட்டேங்க சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது. கேஸ் முடிவுக்கு வரப்போகுது, நமக்கு சாதகமாக முடிய போகுது. அதுதான் ரொம்ப நாள் தீரவே இல்லைங்க சாமி இந்த பிரச்சனையே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு முடிவுக்கூடிய நல்ல யோகங்கள் உண்டு. புதிய வேலை, அதாவது இது வரைக்கும் நம்ம வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், வேலைக்கு இருக்கிற வேலையை விட்டுருப்போம். ஆனால் அது மாதிரி ஒரு நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அதாவது புதிய வேலை மாற்றம் நடக்க போகுது. மெயினாக லாபம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு லாபங்கள் வரப்போகுது. அந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி மெயினாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலையில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்க போகுது. ஏன்னா அந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேர காலங்கள். ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். நீங்கள் சும்மா இருந்தாலும் சரி, மற்ற வந்து உங்களை வீணாக வம்புக்கு இழுப்பாங்க. முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக போயிடுங்க. தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா இந்த 3 ராசியுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரயாணத்தில் இந்த கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த 3 ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிரகணத்தினால சின்ன பிரச்சனைகள் வரப்போகுது. மெயினாக அந்த சந்தோஷம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 70%, முன்னேற்றம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80%. நீங்கள் மெயினாக இந்த வாரம் கும்பிடக்கூடிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா ருத்ரன பகவானை கும்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு அளவுக்கு பெரிய நல்ல யோகங்கள் எல்லாமே இந்த வாரம் கிடைக்க போகுது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி, கடக லக்னம். அதாவது விபரீத விஷயம், அதாவது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே நடக்க போகுது. நம்ம போன வாரமே அதே சொல்லியிருந்தோம். கடகராசி பொறுத்த வரைக்கும் போன வாரமே சூப்பர்னு சொல்லியிருப்போம். ஒரு நல்ல நிகழ்வு எல்லாமே நடந்திருக்கும். இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு நல்லா இருக்குது. ஆனால் முடிந்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது 6ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி டைம்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு, அதாவது 11:48 உங்களுக்கு உங்கள் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம், அதாவது சந்திராஷ்டமம் இருக்குது. முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 8ஆம் தேதி நைட் 10 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் தான் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ முடிந்த வரைக்கும் என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகணும் இந்த 3 நாளுமே. ஏன்னா இந்த இதில் நீங்கள் சும்மா இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை வாலண்டரியாக தேடி வரும். முடிஞ்ச வரைக்கும் தியானம், முடிஞ்ச வரைக்கும் ஆன்மீக ரீதியாக ஈடுபாடு இது எல்லாமே பண்ணிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் கம்மியாகும். மெயினாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் நல்ல அனுகூலம் உண்டு.
அதாவது நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது இந்த வாரம். கண்டிப்பாக ஒரு வண்டி வேலையில் எல்லாமே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் வரப்போகுது. அதான் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் முடிஞ்ச வரைக்கும் பொருளாதாரம் உயரப்போகுது, பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது. அதாவது கடகராசி இந்த வாரம் ஓரளவுக்கு குதூகலமான வாரம். அதாவது யாருக்கெல்லாம் நீங்கள் கமிட்மெண்ட்னு கொடுக்குறீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு ஆண்டவன் அதுக்கு தகுந்த பணமோ அதுக்கு தகுந்த பொருளோ அது கொடுத்து அது நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நல்ல யோகங்கள் கொடுக்க போகிறார். மெயினாக அந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. இந்த வாரம் முடிஞ்ச வரைக்கும் மூத்த பெண்களால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரை செலவுகள் வருமானம் வரும். அது விட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. மூத்த சகோதரிகள் இல்லை வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாத்திட்டையுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமானம் வரும். கொஞ்சம் நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறது, அதில் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த ஆன்லைன் மோசடிகள் எல்லாமே வருமானம் வரும். இந்த லிங்க் டச் பண்ணுறது அது மாதிரி எப்படி போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனத்துக்கு சொன்னமோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடகம் சிம்மம் கன்னி இந்த 3 ராசிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வரப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு 2 நாட்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசி. அதை தாண்டியாச்சுன்னா மீதி இருக்கிற 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்க போதானா கடகராசிக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷங்கிறது 70%, முன்னேற்றங்கிறது பார்த்திங்கன்னா 80%. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரங்கநாதர் வழிபாடுகள் பண்ணுறது ஆகச்சிறந்தது. உங்களுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே இந்த வாரம் கிடைக்க போகுது. அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முதல்லையே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நாட்கள் நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் முதல் 2 நாட்கள் நல்ல யோகங்கள் எல்லாமே உண்டு. சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆரம்பிக்கிற நேரம் 9ஆம் தேதி அதாவது 8ஆம் தேதி நைட்டு 10:20க்கு ஆரம்பித்து 10ஆம் தேதி 7:42 நைட்டு 7:42 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலை நீங்கள் செய்கிற வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. வேலையை விட்டுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துக்கலாங்கிற மாதிரி சிந்தனைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நீங்களே போதுன்னு சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செஞ்சுட்டுமே நமக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா வேலை செய்கிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாமே வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தோட கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த கணவன் மனைவி 2 பேத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வருமானம் வரும். அதே மாதிரி உத்தியோகம் 2 பேத்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக வேலை செஞ்சு இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். முடிந்த வரைக்கும் ப்ரெஷர் அதாவது இந்த வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறவங்க டிசைன் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது இந்த வாரம் ஃபுல்லாமே. அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த சந்திராஷ்டம வேலை அதாவது நான் சொன்ன மாதிரி 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத ப்ரெஷர் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள். எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம பேசுங்க. அது முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஈடுபாடு பண்ணிக்கிறத தவிர்த்துட்டாவே பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆனந்தம் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நல்ல யோகங்கள் கூட கிடைக்குன்னு சொல்ல நல்ல அதாவது நிறைய வாய்ப்புகள் வர்றது எல்லாமே நம்ம தட்டி கழிஞ்சு போயிடுவோம். நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த வாய்ப்புமே தட்டி கழிக்காது. அதாவது நமக்கு எல்லாமே தேவை தான். அதாவது சிறு துரும்பும் பல்குத்துவங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எல்லாமே நீங்கள் வேண்டாம் நிராகரிக்காது. வேலையை முடிஞ்ச வரைக்கும் அதாவது ஒரு தடவைக்கு 10 தடவை வேலை செஞ்சால் தான் அந்த வேலையை முடிக்க முடியும். அது மாதிரி ஒரு யோகங்கள் உண்டு. ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் மந்தமாக தான் இருப்போம் நம்ம. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புலேருந்து வெளியில் வந்துடலாம். ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே இந்த உங்களுக்கு கிடைக்கணுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷங்கிறது 80%, அனுகூலங்கிறது வந்து முன்னேற்றங்கிறது பார்த்திங்கன்னா 90% சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் வழிபடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் எவ்வளோ தூரம் வழிபாடுகள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. அதே மாதிரி பூதராஜ பெருமாளை வழிபாடுகள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த சந்திராஷ்டம வேலையிலேருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். முடிந்த வரைக்கும் இந்த வாரம் கன்னி ராசிக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா கவனம். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 நாள் நல்லா இருக்குமான்னு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம வேலைன்னு இருக்குது. சந்திராஷ்டமம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா அதாவது 10ஆம் தேதி 9:42க்கு ஆரம்பித்து 13ஆம் தேதி 2:49 மத்தியானம் வரைக்கும் இருக்குமானா இருக்கும். இது வந்து சந்திராஷ்டம வேலைங்கிறது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த சந்திராஷ்டம வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் மெயினாக என்ன ஆகும்னா கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும். ஆத்திரமாகிறது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே ஆத்திரப்படுவோம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது.
இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்குதான்னா காத்திருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய வெற்றி இந்த வாரம், ஒரு வேலை அமையிறது, புதுசாக ஒரு வேலையை போகிறது, எல்லாமே அமைதியாக இருந்தோம், ஒன்றுமே கிடைக்கல சாமி அப்படிங்கிறது எல்லாமே இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய வேலை, ஒரு புதிய வழி பாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. மெயினாக இப்போ பொருள் சேதம் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகும். ஏன்னா இந்த வாரம் எல்லாமே என்னென்னா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் வேகமாக போவீங்க. அது அங்கே நீங்களே சும்மா போனாலும் வந்து நேரில் வரவன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இடிக்கிறதுக்கு வருவான். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே போங்க. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்தீங்கன்னாவே பெரிய யோகங்கள் உண்டு. இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி மீனராசி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணுங்கிறது நான் முதலே சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் வருது, சித்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கார். மெயினாக முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதுவுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அதனாலேயும் பாதிப்புகள் வருமானா நீங்கள் சும்மா போனாலுமே அதுவாக தானாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பெண்களால் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் இந்த வாரம் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் சந்தோஷங்கிறது 75%, பொருளாதார ஏற்றங்கிறது பார்த்திங்கன்னா 80%. முருகப்பெருமான வழிபாடுகள் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் முருகப்பெருமான வழிபாடுகள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை சாயங்காலம் 6 to 7 வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிடுங்க. வெற்றிலை தீபங்கிறது 6 வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடுகள் பண்ணுங்கள் இந்த வாரம். ஏன்னா இந்த 3 ராசியும் தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 ராசி நேர்களும் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. இந்த 3 ராசிக்கார, அதாவது கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, இந்த 3 ராசியும் கும்பிட்டு வரும்போது இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து வர பிரச்சனை எல்லாமே அவர் ஒரு வாளாக இருந்து நம்மளை காப்பாற்றுவார். அவர்கிட்ட சரணாகதி ஆயிருங்க. முருகப்பெருமான நம்புங்க, கண்டிப்பாக கைவிட மாட்டார். அடுத்தபடியாக துலா ராசி, துலா லக்னம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா மெயினாக ஆரோக்கியம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மெயினாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட பிரயாணம் பண்ணும்போது குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஏன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கை ஏறி நீட்டுறது, வெளியில் நீட்டுறது, அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் துளாராசி குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாதிப்புகள் வருமானம் வரும். முடிஞ்ச வரைக்கும் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தப்பிச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் தான் மெயினாக வருமானம் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இண்டிவிஜுவல் ஹெல்த் கேர் எடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் சாதாரண சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது போய் பார்த்துருங்க. பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் போய் பார்க்குறங்கிறது வேண்டாம். சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணுறது நல்லதாக அமையும். முடிஞ்ச வரைக்கும் அவசரப்படக்கூடாது. எல்லா பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுப்போம். இந்த அவசரப்படுறதுங்கிறது முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் அது சின்ன சின்ன பிரச்சனைகளில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அவசரம் மட்டும் பண்ணவே கூடாதுங்க. இந்த வாரம் வந்து துளாராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலைகள் கிடைக்க போகுது. தொழில் நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி அதாவது சொல்கிறாங்கல்ல, எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்க மாதிரி நீ என்னென்னலாம் எண்ணம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கை கூடக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. அது மாதிரி நல்ல யோகங்கள் எல்லாமே வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் எண்ணத்தை நல்லதாக வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக நினைங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது, அதாவது நல்ல எண்ணமாக இருந்தானாவே கண்டிப்பாக ஒரு வெற்றிங்கிறது நிச்சயம். உங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கவனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா பெரியம்மா அது மாதிரி அவங்களால வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டுக்காமல் சாதாரணமாக விட்டு கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு பெரிய நல்லது நடக்கும். ஏன்னா பாக்கியத்தில் குரு இருக்கனால அது ஒரு பெரிய நல்லது தான். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷங்கிறது பார்த்திங்கன்னா 70%, முன்னேற்றங்கிறது பார்த்திங்கன்னா 80%. இந்த வாரம் நீங்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும்னா தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை போய் கும்பிட்டு வந்தீங்கன்னாவே ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். பாகிஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உட்காந்துக்காரு. முடிஞ்ச வரைக்கும் வெளியூர் போகிறது, வெளிநாடு பிரயாணம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து வெளிநாடு இது வரைக்கும் முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்குங்க சாமி. அது மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100% இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆக போகுது. ஓரளவுக்கு பெரிய யோகன்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் தெரியாதவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி நீங்களாக போய் தேவையில்லாமல் மாட்டிக்காது. ஹெல்ப் பண்ணினா நான் சாமி இப்படி சொல்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறது நல்லது தானே அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். ஆனால் விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா
தெரியாததுக்கு நானே போய் முன்னாடி போய் நின்று ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் போய் நீங்களாக தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதீங்க. இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடியது. மெயினாக ஆசை பேராசை முடிஞ்ச வரைக்கும் இது ரெண்டுமே, அதாவது ஆசைப்படுறதையும் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி தவிர்த்துட்டீங்கன்னாவே பெரிய பாதிப்புலேருந்து உங்களை மிஸ்மரைஸ் பண்ணி நீ 5 கொடு 10 தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை மிஸ்மரைஸ் பண்ணுறக்கெல்லாம் வருவார். முடிந்த வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்னால் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாமே வரும். அதாவது ஒரு மெமோ வாங்குறது, நோட்டீஸ் கொடுக்குறது, அது மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாமே தேவையில்லாமல் தேடி வரும். அதனால் அது எல்லாமே பேசி உட்காந்து சால்வ் பண்ணோம்னா ஒரு முடிவுக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே ஒரு பெரிய லெவல் போகாது, அது சாதாரணமாக முடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அதை மட்டும் தான் பார்த்துக்கணும். அதை பார்த்துனீங்கன்னாவே ஒரு பெரிய பாதிப்புகள் வராது. லாபம் சந்தோஷங்கிறது ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. புதிய வேலை, புதிய இடம் மாற்றம் எல்லாமே கிடைக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷர், அதை முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் வரப்போகுது. மகிழ்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோகம் கூட சொல்லலாம், 80% சொல்லலாம். அதே மாதிரி சந்தோஷங்கிறது அதே மாதிரி 80% சொல்லலாம். இந்த 12, 13 பார்த்திங்கன்னா ஒரு தைரியமான காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரும். நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா ருத்ரனை வழிபாடுகள் பண்ணுற வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே. திங்கட்கிழமை அன்றைக்கி போய் சாமி கும்பிடுங்க. ஈஸ்வரன் கோயில் டெய்லியுமே போய் சாமி கும்பிட்டு பாதிப்புலேருந்து வெளியே வந்துடலாம். அடுத்தபடியாக தனுசு ராசி, தனுசு லக்னம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளங்கள் வரும். அதாவது அடிவயிறு, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அது மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இன்னொரு பெரிய நல்லது என்னென்னா, இந்த மாதிரி லோன் இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த லோன் சக்ஸஸ், அதாவது சேங்ஷன் ஆகக்கூடிய சூழல் கிடைக்கும். அந்த லோன் அப்ளை பண்ணவர்கள் எல்லாருமே அந்த லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா பண வரவுங்கிறது ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. எப்படி போன வாரம் நல்லா இருந்தோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் தான் இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏற்றங்கள் மெயினாக பண விஷயத்தில் ஓரளவுக்கு நல்ல பண வருமானம் வரும். கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்குமான தேடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அதாவது வெளியூர் போகிறது, ஆடம்பர சுற்றுலா போகிறது, அது மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இந்த வாரம் நடக்க போகுது. நீங்கள் மெயினாக இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடுகள் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே யோகமாக இருக்க போகுது. திருச்செந்தூர் போய் சாமி விடும்போது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலையோ இல்லை வியாழக்கிழமை காலையிலையோ 6 to 7 இந்த ஹோரையில் போய் தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு பெரிய யோகங்கள் எல்லாமே காத்திருக்குது. அங்கே போயிட்டு வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்கன்றது கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக மகர ராசி, மகர லக்னம். முடிந்த வரைக்கும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு, உடம்போட ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க போகுது. அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக உடல்நிலையில் ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஆகாரங்கள் நிறைய குடிங்க. அதாவது நீர் ஆகாரங்கள் நிறைய சேர்த்திக்கிங்க. அதை சேர்த்தின்னு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த உடல் உஷ்ணங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போய் சரணாகதி ஆயிடும். அது முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணிட்டு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஏன்னா செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா அங்காரனுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா முருகர் தான். அவர் எவ்வளோ தூரம் அவ்வளோ வழிபாடுகள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த உஷ்ணத்தை கம்மி பண்ணி கொடுப்பாருன்னா கம்மி கொடுப்பார். மெயினாக இந்த அண்ணன் தம்பி, இது மாதிரி கணவன் மனைவி இவருக்குள்ளே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் சால்வ் ஆக போகுதானா, நல்ல முடிவுக்கு வரப்போகுதானா, முடிவுக்கு வரப்போகுது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் ஆகுது. ஓரளவுக்கு நல்ல புது வீடு வாங்குறது, புது மனை வாங்குகிற யோகங்கள் எல்லாமே வரப்போகுது. புது ட்ரெஸ் எடுக்கிறது, உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்ச இது வரைக்கும் பண்ணலாம், இது வரைக்கும் பண்ணவே முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லாமே உங்களை நீங்களே கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நல்ல யோகங்கள் எல்லாமே கொஞ்சம் அழகாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. மெயினாக இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சுளுக்கு, நரம்பு ரீதியான பாதிப்புகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த வேலையுமே தள்ளி போடாமல் உடனே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உடனே ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே வரப்போகுது. அந்த காரியமும் வெற்றி அடைய போகுது. அதாவது தள்ளி போடாமல் அடுத்துன்னு தள்ளி போடாமல் இப்போவே உடனே செய்யுங்க. அதே நல்லது செஞ்சான்னா இன்றைக்கி செய்யாமல் இன்றைய செய், அதையும் இப்போவே செய்யுன்னு சொல்கிற மாதிரி அதை அப்போவே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல யோகங்கள் எல்லாமே ஒரு சக்ஸஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்திங்க இந்த வாரம். முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷங்கிறது 80%, அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றங்கிறதும் 80%. இந்த வாரம் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் வழிபாடுகள் பண்ணுறது ஆகச்சிறந்தது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கும்பராசி, கும்பலக்னம்.
முதல் 2 நாள் முடிஞ்ச வரைக்கும் இந்த டென்ஷன் இருக்குமானா இருக்கும். அதாவது 7, 8 வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் தான் நட்சத்திரத்தில் தான் வர்றாரு. ராகு உள்ளே வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகண தோஷங்கள் உங்கள் வாய்ப்பு அந்த கும்பராசிக்கு இருக்குமானா இருக்கத்தான் செய்யுது. அதனால் தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருக்குமானா இருக்கும். அதனால் தேவையில்லாத பாதிப்புகள் அதெல்லாமே அந்த ஒரு 2 நாளுக்கு அந்த மனக்குழப்பத்தில் தான் இருப்பீங்க. அதாவது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வராத விஷயங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் போன வாரம் வரலையோ இந்த வாரம் எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் ஒரு நல்ல யோகங்கள், அதனால் ஒரு மன சந்தோஷம் ஏற்படுமானா உங்களுக்கு மனசு சந்தோஷம்னு எதெல்லாம் இருக்க போதோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது இந்த வாரம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அம்மாவோட உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் போன வாரமாக அதான் சொன்னோம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது பண்ணிட்டு வர வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. சந்தோஷமாக அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் 2 நாள் தான் அப்படி இருக்கும்போது தவிர அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு சந்தோஷமான மனநிலைங்கிறது அதுக்கு நீங்களே அடாப்ட் ஆகிடுவீங்க. ஓரளவுக்கு நல்ல யோகங்களும் கிடைக்கும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70%, முன்னேற்றங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80%. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணரை வந்து வழிபாடுகள் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டு வர வரைக்கும் நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி, மீன லக்னம். மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முடிஞ்ச வரைக்கும் மனசு சந்தோஷப்படுமானா மனசு சந்தோஷமும் படும், மனசு சஞ்சலமும் படும். இது வந்து மெயினாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஆனால் நல்ல எண்ணங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைகள் கிடைக்கிறது அது மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை கிடைச்சதுனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணங்கள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன எண்ணம் நீ நினைக்கிறீங்களோ அதான் நடக்க போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தெய்வீக ஆற்றல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதாரணமாகவே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் மீனராசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான்கிட்ட சரணாகதி ஆகிடுங்க. முருகப்பெருமான சரணாகதி ஆகிட்டீங்கன்னாவே எண்ணம் ஃபுல்லாகவே முருகர் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே மாற்றம் ஆகிக்குவீங்க. அது மாதிரி ஆன்மீக ரீதியாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாமே அது மாதிரி ஆகிருவீங்க. அப்படி பண்ணாவே ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் என்ன சிந்தனைகள் பண்ணுறீங்களோ அந்த சிந்தனையை பண்ணுறது கண்டிப்பாக அது வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஆடை ஆபரணம் எல்லாமே வாங்கக்கூடியது, அதே மாதிரி புது வாகனங்கள் அமையக்கூடியது, இது எல்லாமே இந்த வாரம் நடக்க போகுது. மெயினாக ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான பாதிப்புகள் வரும். அதை அதாவது முடிஞ்ச வரைக்கும் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சொல்லக்கூடிய என்னென்னா அதாவது வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும். உணவு சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் மெயினாக உங்களுக்கு சொல்லக்கூடியதுங்கிறது அதுதான். ஏன்னா இந்த சனி வக்ர பயிற்சியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துகிட்ருக்கும் உங்களுக்கு. அதனால் ஒரு படபடப்பாகிறது, அதனால் அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது. அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதை கூலாக ஹேண்டில் பண்ணிங்கனாவே ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். படிப்பு, பொருளாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரம் இது. மெயினாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரம். யாரெல்லாம் மீனராசியாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கக்கூடியது. உங்களுக்கு சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா 80%, அதே மாதிரி ஏற்றங்கிறது பார்த்திங்கன்னா 80%. இந்த வாரம் நீங்கள் ரங்கநாயகி அம்பாவை வந்து பார்த்திங்கன்னா கும்புற வரைக்கும் ஒரு நல்ல யோகங்கள் வரப்போகுது. இதே மாதிரி வாரம் நம்ம வார ராசி பலன்கள் நம்ம தொலைக்காட்சியில் வந்து சொல்ல போகிறோம். கண்டிப்பாக தொடர்ந்துருங்க. அதாவது இதுவரை எப்படி சொல்லணுமோ இந்த வாரம் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு வாரம் தொடர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். அது எல்லாமே நீங்கள் கடைப்பிடிங்க. அதாவது நம்ம வந்து எப்படி கூகுள் மேப் மாதிரி தான். கூகுள் மேப் என்ன பண்ணுது, நம்ம கரெக்டாக எங்கே போகணுமோ அதாவது சந்து புந்தெல்லாம் கூட்டிகிட்டு போய் மெயினாக நம்ம NH எப்படி மேலே ஏறணுங்கிறது தான். அந்த ரூட் நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறோம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 4 வாரம் தொடர்ந்து நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாவே கரெக்டான வழியில் தான் இப்போ சாமி போகிறோம், போன மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்ல அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. அப்படி கண்டிப்பாக நடக்கும்போது எனக்கு வந்து நம்ம தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். நன்றி.